அருள்மிகு ஸ்ரீ காருடை ஐயனார் திருக்கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டிமண்டபத்தின் கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்ற எங்களுடைய கலைமாமணி சொல்வேந்தர் நடுவர் பெருந்தகை அவர்களே, கைதட்டிய 4 பேருக்கு நன்றி. பாங்கறிந்து மேடையிலே பேச வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, தமிழுக்காக குடை பிடிப்பதோடு அல்லாமல் தாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிகளையே குடையாக்கிய ஆம்பலப்பட்டு ரசிகர் பெருமக்களே, எங்களையெல்லாம் மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கக்கூடிய சகோதரர் கிருஷ்ணன் அவர்களே, இந்த வாய்ப்பை நல்கிய நாதன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரு நல்ல தலைப்புங்க. வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமானு தான் ஒரு கேள்வி. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுமா. அந்த மாதிரி எதிரணியில் 2 பேர் கண்ணை மூடிட்டு இங்கே வாழ்க்கை பூந்தோட்டம்தான் சொல்ல வந்திருக்காங்க. தயவு செய்து 2 பேர் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பஸ்ஸில் போனால் பர்ஸை காணுங்க, பார்க்க அழகாக இருந்தால் நர்ஸை காணோம், ஆலயத்துக்கு போனால் செருப்பை காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பை காணோம், ஆசிரமத்துக்கு போனால் கற்பை காணோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி இங்கே பூந்தோட்டமாக இருக்குங்கிறதா எங்களுடைய கேள்வி. இப்போ போன வாரங்க என் வீட்டில் அவருக்கு உடம்புக்கு சரியில்லை. நான் அப்படியே பக்கத்தில் உட்காந்து கன்னத்தில் கை வச்சு சோகமாக அவரையே பார்த்துட்டு இருந்தேன். யார் கன்னத்திலம்மா? என் கன்னத்தில் இல்லை, அப்பப்போ அவர் கன்னத்துக்கு கை போகுங்க, அது சூழலை பொறுத்து. அப்படியே சோகமாக பார்த்துட்டு இருந்தேன். படக்குன்னு கண்ணை முழிச்சவர் ஒரு வார்த்தை கேட்டார், சாந்தி, ஒரு சமயம் நான் செத்து போயிட்டா நீ என்ன செய்வேன்னு கேட்டார். எனக்கு கோபம் வந்துச்சு. ஒரு நாளுங்கிழமையா நல்ல வார்த்தை வாயில் வராதா, பெனாயில போட்டு வாயை கழுவுங்கோன்னு. உடனே சொன்னார், நெருப்புனா சுற்றவா போகுது, சும்மா சொல்லடி ஒரு பேச்சுக்குன்னாரு. நானும் சொன்னேன், மாமா நீங்கள் செத்த பிறகு இந்த உலகத்தில் எனக்கேது மகிழ்ச்சி, நானும் கூடவே வருவேன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, சொன்னானே உள்ளூர் ஜோசிய சரியா சொன்னானேன்னாரு. என்ன மாமா சொன்னாருன்னு, செத்தாலும் சனி கூடவே வரும்னு சொன்னாரேங்கிறாரு. பாருங்க, விசில் அடிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. எப்படிங்க இந்த வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கு நான் கேட்குறேன். ஏங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது கல்லூரி பேராசிரியர்னு நடுவர் சொன்னார். நீங்கள் இருக்கிற தொழிலையே சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி தாங்க அறப்பணி. அதனால தான் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீங்க போல இருக்குது. அதனால தான் நான் ஆசிரியர் தொழிலுக்கே விரும்பி வந்தனுங்க. இப்போ ஏண்டா வந்தேன்னு வருந்தி நின்றுட்டுருக்கிறேன். ஏன் இப்போ செமஸ்டர் நடந்துட்டுருக்குது. போன வாரம் பேப்பரை திருத்தி பையங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். என் வகுப்பில் அமுதான்னு ஒரு பொண்ணு 95 மார்க் வாங்கிட்டா. வாங்கினவா சிரிக்கணுமா இல்லைங்களா? சிரிக்கணுமா இல்லையா? அழுகுது அமுதா. அடுத்த முருகேசன் ஒருத்தன் பார்த்தா 5 மார்க்கு, அவன் சிரிக்கிறான். அழுக வேண்டியது சிரிக்குது, சிரிக்க வேண்டியவன் அழுகிறான். நான் அமுதா கேட்டேன், ஏங்கண்ணு 95 வாங்கிட்டியல்ல, ஏங்கண்ணு அழுகிறேன்னு. அதுக்கு சொல்லுச்சு, மேடம் இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா நான் 100க்கு 100 வாங்கி சென்டம் வாங்கியிருப்பேம்மா, கோல்டு மெடலிஸ்டாக வந்திருப்பேன் மேடம், கிடைக்கலையேன்னு அழுகுது. இந்த பக்கம் பார்க்குற கெக்க புக்கேன்னு முருகேச சிரிச்சிட்டு இருக்கிறா. எனக்கு கோபம் வந்துச்சு. டே முருகேசா, அங்கே பாருடா அமுதால 95 வாங்கிட்டு அழுதுட்டு இருக்குது, 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிறைய, வெக்கமா இல்லையான? அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்ட, போட்ட உனக்கே வெக்கம் இல்லை, நானே வெக்கப்படணும்னா.
இன்னைக்கு ஆசிரியர் தொழிலிலும் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும்போது எப்படிங்க அது பூந்தோட்டம் நான் கேட்குறேன். இதை விடங்க